இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தி விடுக்கின்றது லெபனானை நோக்கி. உண்மையிலேயே இப்பொழுது தனது சொல்லை கேட்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய தன்மையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பு என்பது இப்பொழுது முதலாக வருகின்றது. இந்த இஸ்ரேல் தனது தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்துகின்றது என்பதை தெளிந்தவர்களாக மக்கள் மாறி வருவதை அமெரிக்கா உணர்ந்து வருகின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஒரு அறை இருக்கின்றது. அதாவது சிச்சுவேஷன் ரூம், அதாவது நடக்கின்ற விடயங்கள் அல்லது ஒரு விடயத்தை போர் தொடர்பான விடயத்தை ஆராய்வதற்கான ஒரு அறை இருக்கின்றது. அந்த அறையில் அமெரிக்க ஜனாதிபதியும் முக்கியஸ்தர்களும் கலந்து ரகசியமாக ஆலோசிக்கின்ற அறைக்கு நெத்தன்யாகு இந்த பிப்ரவரி மாதம் சென்று அங்கே அவரே கூட்டத்தை நடத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பொழுதுதான் அவர் கூறினார், ஆமாம், ஈரானின் தலைமையை அளிக்க முடியும், ஈரானை அழைத்து விட முடியும், உங்களுக்கும் வெற்றி எங்களுக்கும் வெற்றி, போரை தொடங்குவோம் என்று. அதன் மூலம் இவர்களை ஒரு கபடமாக போருக்குள் கொண்டு சென்ற சக்தியாகத்தான் இஸ்ரேல் இருக்கின்றது. அந்த நிலையில் இப்பொழுது இந்த மதப்போர் என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கோணத்திற்கு செல்கின்றது. நாங்கள் யூதர் வழி வந்தவராக இயேசு பிரான் இருந்தாலும் தாங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமா என்கின்ற நிலையை அமெரிக்கா எட்டி வருகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதற்குரிய காரணம் அவர்களுடைய வரவு செலவு திட்டமும் அவர்களுடைய பண பற்றாக்குறையும் என்பதில் தான் முக்கியமாக நாங்கள் கருதுகோளாக எடுக்க வேண்டிய விடயம். யூதர்களுடைய பார்வை என்பது தாங்கள் அகல கால் விரித்து அந்த பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதாகவும், ஆனால் அங்கே மாறுபடுகின்ற சூழல் என்பது தற்பொழுது இந்த சவுதி அரேபியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளை எல்லாம் ஒரு வரமெல்லைக்கு தள்ளி அவை கூட ஈரானின் சார்பாக சில வேளைகளில் அல்லது ஒருமித்த ஒரு முஸ்லீம் குரலாக அவை எழும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். ஆனால் அதற்குரிய காலம் என்பது சில ஆண்டுகளாக பிறகுதான் தெரிய வரும். என்றால் எவ்வாறு இந்த போர் மத்திய கிழக்கை சின்னாபின்னமாக்கியுள்ளது என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அதன் தொடர் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை சில ஆண்டுகள் தெரிவித்து நிற்கும். அதன் பொழுது ஒரு மாறுதல் என்பது அங்கே ஏற்படும். எனவே இந்த போர் என்பது முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறு அங்கே இல்லை. இது